Hello friends, welcome back to Nikki's Kitchen. இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து செய்ய போகிறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் வந்து மட்டனே எடுக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து அத்திப்பூ பூத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் வந்து கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு செய்யாத ரெசிப்பியாக செஞ்சு போட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த சிக்கன் மட்டன் குழம்பு வச்சிங்கனாலும் நீங்கள் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், உடம்புக்கு அதுதான் நல்லது. அடுத்ததாக இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன். அடுத்ததாக நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டோன்னா தான் இந்த நான்வெஜ் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்புக்கு நல்லா ருசி கொடுக்கும். போட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு வதக்கிடணும் சின்ன வெங்காயத்தை. கொஞ்சம் அந்த இனிப்பு சுவை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய கரண்டி, அந்த பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டாலே நமக்கு வந்து நான்வெஜ் ரெடி ஆகின மாதிரி ஒரு வாசம் வரும் இல்லையா. இப்போ இதில் மிளகாய்த்தூள், கடையில் வாங்கின பொடி தான் போடுறேன். வீட்டில் போட்டது வந்து காலி ஆகிடுச்சு, நான் இனிமேல் தான் அரைக்கணும். ஸோ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு அப்புறம் வந்து இந்த மிளகாய்த்தூள் போடுறீங்க இல்லையா, இது வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த டைம்லேயே போட்டு வதக்குறோம். அடுத்தது இதில் கறி மசாலா பொடி நான் வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன், முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வீட்லேயே அரைச்சது, லிங்க் வேணால் கொடுக்குறேன். நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இதை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா. அடுத்ததாக தக்காளி 2 தக்காளியை அரைச்சிருக்கிறேங்க. நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் அரைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ வர தக்காளியெல்லாம் என்ன வதக்குனாலும் வதங்கவே மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த ஐடியா. இப்போ இந்த தக்காளியை போட்டு இதிலேருந்து எண்ணெய் வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்துருச்சு. எண்ணெய் வந்து மிதங்கி வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த பச்சை மணம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். மட்டனையும் நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன். இதில் ஈரல், அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எலும்பு, கூட கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு இந்த மசாலாவில் நல்லா வதக்குங்க. அந்த மட்டன் வந்து நல்லா சுருண்டு வரணும். மட்டனை சேர்த்த உடனே சில பேர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுருவாங்க. அது பச்சை மணம் போகவே போகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நல்லா போட்டு வதக்கணும் கொஞ்சம் நேரம். பொறுமையாக வதக்குனா தான் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும் இல்லையா. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுற வரைக்கும் குழம்பு நல்லாவே இருக்கும். பாருங்கள், ரொம்ப நேரம் வதக்கியாச்சு. அடுத்ததாக இந்த குழம்புக்கு உண்டான ஹீரோ வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு 10 முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. உடனே அரைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இதை சேர்த்துட்டிங்கன்னா போதும். தேங்காவே சேர்த்த தேவையில்லை. குழம்பு அம்புட்டு சுவையாக இருக்குங்க. தேங்காய் சேர்த்துறத விட ருசி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அந்த ஜார் கழுவின தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் குழம்பா வைக்கிறேன்னா அதிகமாக கூட ஊற்றிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்து அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு. இப்போ நம்ம மூடியை போட்டு விசிலை வச்சிட வேண்டியதுதான். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில். உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு விட்டுருங்க. நான் வந்து பஞ்சு மாதிரி வேக வச்சிட போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், கலரை பாருங்கள். இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் போடவே இல்லையா. அந்த வெங்காயத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மிளகாத்தூள் போட்ட பாருங்கள். அதனால தான் இந்த கலர் கிடச்சிருக்குது. ஏன் கலர் வந்து சில பேர்த்துக்கு கிடைக்கல அப்படின்னா, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கலர் அவ்வளோக்கா கிடைக்காது. வெங்காயம் வதங்கினோடனே போட்டால் தான் கலர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். எப்பயுமே வந்து இந்த மாதிரி விசில் வச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து இறக்கி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சோம்னா தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், நல்லா கிரேவி பக்குவத்தில் தான் இருக்குது. இன்னும் இறக்கி வச்சோம்னாலும் நல்லா சுண்டும். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/8 டீஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மட்டும் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு சும்மா ஜம்முன்னு வாசமாக இருக்குதுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு நம்ம மட்டன் குழம்பை இறக்கிடலாம். இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருக்கவே முடியாதுங்க. அவ்வளவு ஒரு ருசிங்க. சாப்பாட்டுக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, பிரியாணிக்கும் சரி, நீங்கள் ஏன் புரோட்டாவுக்கு கூட இதை வச்சு பாருங்கள், கலக்கலாக இருக்கும். இதை விட பெஸ்ட்டான சைடிஷ் இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த முந்திரி கசகசா போட்டு இந்த குழம்ப கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எல்லோரும் சேர்ந்து காலி பண்ணிட்டோம். இந்த சூப்பரான மட்டன் குழம்பை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கலக்கலான இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.